ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே ஸ்பெஷல் என்னென்னா, அஷிதா பாப்பா ரொம்ப நாள் கழிச்சு கேக் செஞ்சுருந்தா. அதை தான் ஃபிஸி பையன் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அவங்க அக்கா கிட்டே கேட்டுட்ருக்கான். அதுக்கு அவள் உனக்கு இதை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாலும் எனக்கு கொடுக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தார். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு தான். இந்த சிக்கன் குழம்புக்கு நான் எடுத்துக்கிறது 1 கிலோ அளவு சிக்கனு. இந்த சிக்கன் குழம்புக்கு ஒரு பிரியாணி இலையை கிள்ளி போட்டுக்கிட்டேன். 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு பிரியாணி இலை கிள்ளி போட்டுக்கிட்டு பிரியாணிக்கு தேவையான என்னெல்லாம் சேர்ப்போமோ அந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். அதாவது சோம்பு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஜீரகம், பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இது கூட போட்டு வதக்கிக்கிறேன். இதை நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. நான் 1 கிலோ சிக்கனுக்கு 3 வெங்காயம் எடுத்துருந்தேன். இது நான் முறையே என்னுடைய ஸ்டைலில் நான் செய்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் வதங்கி வர்றதுக்குள்ளே இந்த குழம்புக்கு தேவையான 2 பச்சை மிளகாய் இது கூட ஆட் பண்ண போகிறேன். அந்த பச்சை மிளகாவை எடுத்துகிட்டு கீரி ஆட் பண்ணிப்போம். இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கீரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இதுலேயும் அடித்து போட்டுக்கலாம். தக்காளி கூட அடித்து போட்டுக்கலாம். இல்லைனா லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு முந்திரி இது கூட போட்டு அடித்தும் ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான 4 தக்காளி நான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம முதலையே எண்ணெயில் போட்டு பட்டரில் போட்டு வதக்கும்போது இஞ்சி பூண்டு விழுது அது கூடவே அடியில் ஒட்டிக்கும். அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் கலந்துக்கணும். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதை அடிச்சுக்க போகிறேன். ஏன்னா திக்னஸுக்காக இந்த மாதிரி நமக்கு ஒரு வாட்டி செய்யலாம். சில சமயத்தில் நம்ம என்ன தான் மசாலா எல்லாமே சேர்த்து இது பண்ணியிருந்தாலும் நமக்கு குழம்பு சில சமயத்தில் திக்னஸ் இல்லாமல் தண்ணியாக இருக்கும். அதனால் அதை தனியாக ஆற வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ நான் இது கூட 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பட்டை லவங்கம் எல்லாமே கொஞ்சம் ஆறிடுச்சான்னு பார்த்துட்டு அதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுவோம். இந்த காரம்லாம் மிளகாத்தூள் காரம் எல்லாம் இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். வீடே மணமாகவும் இருக்கும். இப்போ நான் கழுவி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கனில் இருக்கிற கொழுப்பே கொஞ்சம் எண்ணெய் மாதிரி நல்லா வதங்கி வரும். அந்த வதங்கி வர ஸ்டேஜில் நம்ம இந்த மசாலாவை அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணுவோம். இந்த கழுவி வச்சுருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி வதக்கும்போது அதில் இருக்கிற சூட்லேயே அந்த எண்ணெயை இறங்கும். அதாவது அந்த சிக்கனில் இருக்கிற கொழுப்பே எண்ணெய் மாதிரி இறங்கி நல்லா கலந்து விடணும். இந்த எண்ணெயிலே இது வதங்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டக்குன்னு தண்ணி ஊற்றிட்டோம்னா அது அந்த அளவுக்கு இதுவாகாது, பச்சை வாசனை வரும். இந்த மாதிரி இந்த சிக்கன் வாசனை சில பேருக்கு பிடிக்காது. அதனால் நம்ம தீயை கேஸை சிறுந்தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும் அந்த சூட்லேயே. அப்போ தான் அதில் இருக்கிற கொழுப்பு, சிக்கனில் இருக்கிற கொழுப்பு கீழே இறங்கி நல்லா வதங்கி வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் நாம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை எடுத்துகிட்டு இதில் ஊற்றுவோம். அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இது பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கிட்டாலும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தயிர் ஆப்ஷன் தான். ஏன்னா நான் தக்காளி நிறையவே போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தேவைப்பட்டால் தயிர் ஊற்றிக்கிறதா ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே இதில் நல்லா வதங்கி வந்துடுச்சு, ஆட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்குங்க. ஏன்னா உப்பு போட்டு வதக்கும்போது தான் அந்த ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு நம்ம கழுவி இருப்போம் சிக்கனை. இருந்தாலும் நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு போடும்போது அந்த ஸ்மெல்லு எல்லாமே டோட்டலாக போயிடும்.
சிக்கனும் நல்லா வதங்கி வெந்து வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து நிறைய வச்சிடக்கூடாது, சிக்கன் வேகிற அளவுக்கு வச்சுக்கிட்டு, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சிக்கன் வந்து திக்காக வரும், இல்லைனா குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாகிடும். அதிலே கறியிலேருந்தே கொஞ்சம் தண்ணி விடவும் செய்யும். அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ இது குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சுடுவோம். மூடி வச்சுட்டு 3 விசில் அளவுக்கு விடுங்க. அதுலேயே கறி வந்து நல்லா வெந்துடும். இந்த குழம்பு வந்து திக்காக வர்றதுக்கு இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். நம்ம வந்து பொட்டுக்கடலை பொடி இருக்குங்க இல்லைங்களா, பொட்டுக்கடலையே பொடி பண்ணி அதை நம்ம இது கூட ஆட் பண்ணும்போது திக்காகும். அதே மாதிரி கடலை மாவையும் கட்டிகள் இல்லாமல் கரைச்சி இது கூட ஆட் பண்ணும்போது ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம திறந்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே இந்த சிக்கன் குழம்பு ஹோட்டல் ஸ்டைலில் தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திறந்து பாருங்கள், ரொம்ப அழகாக மேலேயே அந்த கொழுப்பெல்லாம் இது பண்ணிவிட்டு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள். நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.